முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். நீ யாஷோவே மெய்யான தேவன் என்று சொன்னால் அவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை வாசிப்போமே. ஆனால் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு யாவை நோக்கி, பிதாவை நோக்கி, யாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து. ஹலோ, ஒரு நிமிஷம். கண்ணீரை துடைக்கணும்னா எல்லார் கண்ணீரையும் துடைக்க மாட்டார். இங்க நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே கண்ணீர் சிந்துறோம். எல்லாருடைய கண்ணீரும் தேவ சமூகத்தில் போகாது. இப்ப வாசிங்க, அப்பதான் புரியும். யாவா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாக நடந்தே உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று. அப்ப நான் செய்த நன்மைகளை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இப்போ அழுகையினுடைய சத்தத்தை தேவன் கேட்க அழுகிறவனுடைய கிரியைகளை பார்த்திருக்க வேண்டும் தேவன். சும்மா நான் போற போக்குக்கு நான் போயிட்டே இருப்பேன், என் கஷ்டத்தின் மத்தியில தேவனை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுவேன், உடனே பதில் கொடுத்துருவாரான்னு கேட்டா இல்ல. உன்னுடைய நன்னடத்தை எப்படி இருக்கிறது? நீ தேவனுக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ தேவ சித்தம் எப்படி செய்கிறாய்? இதை உற்று கவனித்துதான் உன்னுடைய துக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. சும்மா ஒண்ணு நமக்கு கிரியை செய்ய தர மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க, இது வேதத்தின் ஆழம். இப்போ இவன் சொல்ற சாட்சி உண்மை என்று அறிந்தபடியினால் பரலோகத்தின் தேவன் இவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்து அவனுடைய கண்ணீரை மாற்றினார். எப்படி? ஏன் நம்ம கண்ணீருக்கு இன்னும் பலன் இல்லை? நம்ம எல்லாருமே கண்ணீர் வடிக்கிறோம். இந்த கண்ணீருக்கு ஏன் பலன் இல்லை? ஏன் இன்னும் விடுதலை இல்லை? ஏன் இன்னும் ரட்சிப்பு இல்லை? உங்களுடைய கிரியைகள் துர்க்கிரியைகளாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான கிரியை இல்லை, தேவனுக்கு பிரியமான கீழ்ப்படிதல் இல்லை. ஆனபடியினால் உன் கண்ணீரை தேவன் காணாதிருக்கிறார். நான் தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உன் கண்ணீர் சும்மா கண்ணீர் சொரியாத. ஏன்னா கண்ணீருக்குன்னு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார் என் தேவன். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் கண்ணீரின் புஸ்தகம். உன் கண்ணீரை என் துருத்தியில் வைப்பேன் என்று சொன்னார். எந்த கண்ணீரை? சும்மா கண்ணை இழுத்தி அடைச்சு கண்ணீரை வெளியே எடுத்த உடனே தேவன் உடனே பார்த்து கண்ணீரை கொண்டு போய் கண்ணீரின் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருவாரோ? அப்படியெல்லாம் கிடையாது. அவருடைய பாடுகளை நினைக்கணும். எனக்காக அடிக்கப்பட்டார், நான் அவருடைய தலையில் முள்முடி சூட்டினேன், நான் அவருடைய கை கால்களில் ஆணிகளால் துளாவினேன், நான் அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தினேன். அது எப்ப? மரித்து போனார் என்று அறிந்த பின்பும் அவருடைய விலாவிலே ஈட்டினால் குத்தின போது கடைசி சொட்டு இரத்தம் வெளியில் வந்து அதற்கு பின்பு தண்ணீரும் வெளியில் வந்தது. அது என்னால், என் பாவத்தால் என்று நினைத்தாளனும். சும்மா அழுது அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. அம்மை அப்பன்ற அழுதி சாதிப்போம், அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட பொண்டாட்டிகிட்ட அழுது சாதிப்போம், அப்புறம் அண்ணன் தம்பிகிட்ட அழுது சாதிப்போம். இது போல தேவனிட்ட அழுது சாதிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அழுகையின் போது நீ யார் என்பதை தெளிவுபடுத்தணும். எசேக்கியா ராஜா சொல்றான், என்னுடைய கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அவன் அழுகிறான். யோபுனுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிங்க. அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணுமிகள் மேல் உண்டாயிருக்கிறது. ஆமென். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. இப்ப யோபு பக்தன் கண்ணீர் சிந்துகிறான். ஏன் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னை விட்டு போய்விட்டது. ஆனபடியினால் அழுத புலம்புகிறான். அவனுடைய அழுகைக்கு தக்க பலனை யோபுனுடைய புஸ்தகம் 42வது அதிகாரம் 12 முதல் 15 வரைக்கும் வாசிப்போமே. ஆனால் அவர் திருப்பி கொடுத்தார்.
பரலோகத்தின் தேவன் யோபுனுடைய கண்ணீரை துடைத்து இழந்து போனதை திரும்ப கொடுத்தார். ஏன் உனக்கும் எனக்கும் இழந்து போனதை திரும்பி தரவில்லை? அல்லேலூயா. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், அன்னாள் குழந்தை இல்லாததினால் மலடி எனப்பட்டபடியினால் தேவ சமூகத்திலே கடந்து போய் அழுது புலம்பி தேவனிடத்தில் ஜெபித்தாள். 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் புத்திர சுவிகார வாக்கியத்தை கொடுத்து மலடி என்கின்ற பட்ட பெயரை மாற்றுவதற்கு தேவன் தீர்மானம் பண்ணினார். அழுகைக்கு அவ்வளவு பவர். நாம அழுகிற அழுகை இல்லை, இந்த அழுகை வித்தியாசமான அழுகை. அதனால தான் சொல்றாரு எரேமியாவுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்டபுத்திரனா இருக்கிறேன். நல்ல கேளுங்க. அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவதற்கு என் தேவன் பிதாவாக இருந்து பிள்ளைக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அந்த அழுகை உன்னுடைய நற்கிரியைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். பாவம் இல்லாதபடி, பிசாசு இல்லாதபடி, போராட்டத்தின் மத்தியில ஜெயம் எடுக்கத்தக்கதான விசுவாசத்தினுடைய ஊடாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை சீக்கிரமா செய்யுங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யார் சொல்லுகிறார்? ஆமென். அப்ப உபவாசத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் நீ வரணும். அல்லேலூயா. அழுறது எப்படி அழணும்னு சொன்னார், எசேக்கியாட்ட சொன்னார். எசேக்கியா சொல்றான், என்னுடைய கிரியைகளை பார்த்து என்னுடைய அழுகையின் சத்தத்திற்கு செவி கொடும் என்று சொன்னபோது அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த தேவன், நீ உபவாசத்தோடும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கடந்து வருகிற நீ, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்.